இஸ்லாம் அலங்காரம் செய்வதற்கு எதிரி கிடையாது. அந்த அலங்காரம் உன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான், உன்னுடைய மகரமான குடும்பத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி கொடுத்து. அலங்காரத்தை உங்களுடைய உள்ளத்துல திணிச்சு இந்த சோசியல் மீடியா பேஜஸ் வழியாக இந்த பர்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மஸ்காரா எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐலைனர் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த நகை எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த அலங்காரம் எப்படி இருக்கு பாத்தீங்களான்னு இப்லீஸின் கூலியாட்களாக இருந்து சில பேர் வேலை செய்கிறார்கள். அதனுடைய விபரீதம் கொஞ்சம் கூட தெரியாம சர்வசாதாரணமா திருமணம் அப்படிங்கிற நாளை பிக் டேன்னு நமக்கு நம்மளே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உண்மையான பிக் டேவை பத்தி கவலை இல்லாமல் அலங்காரம் அப்படிங்கிறதுல அடிமைப்பட்டு இன்னைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறது இவ்வளவு பெரிய ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இதுல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. கூவி கூவி அலங்காரத்தை விற்று வெளிக்காட்டுவதற்கு, தான் பணக்காரங்கள் ஆகிறதுக்கு, தான் காசு சம்பாதிக்கிறதுக்கு, தான் பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கூவி கூவி வச்சு கொண்டிருந்தாங்களே, அவங்களை நீங்க பின்தொடர்ந்தீங்களா? அவங்களுக்கு லைக் போட்டீங்களா? அவங்களுக்கு கமெண்ட் போட்டீங்களா? அவங்களோட விளாகுக்கு நீங்க அடிபணிச்சு போனீங்களா? உங்க அலங்காரத்தை அவங்களை கூப்பிட்டு செஞ்சீங்களா? தன்னைத்தானே அலங்காரம் செய்து கொள்ள முடியுமே. இஸ்லாம் அலங்காரம் செய்வதற்கு எதிரி கிடையாது. அந்த அலங்காரம் உன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான், உன்னுடைய மகரமான குடும்பத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இஸ்லாம் சொல்லி கொடுத்தது வீட்டுல இருக்கும் போது நல்ல அலங்காரத்தோட நல்லா இருங்க, வெளியில வரும்போது நீ ஒரு பாட்டி மாதிரி ஒரு மூதாட்டி மாதிரி வா, உன்னை யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது. அதுக்கு ரோல் மாடல் யாரு, அழகிய முன்மாதிரி யாரு? அதுக்கு அன்னை ஃபாத்திமா நாயகம் அவர்கள். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே. வெளியே நடந்து போனாங்கன்னா யாரு இந்த பாட்டி, வயசானவங்க யாரோ போறாங்களாமே அப்படிங்கிற மாதிரிதான் போவாங்களாம். எப்படி போயிருப்பாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி, நம்ம எங்க போறோம்? இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டோவை போட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் மறைச்சு, மூக்க மட்டும் மறைச்சு, வாயை மட்டும் மறைச்சு எங்க போறோம்? இந்த அலங்காரத்தை வெளியே காமிச்சு எங்க போறோம்? இந்த இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் யூடியூபையும் பார்த்து ஏமாந்து போற பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்றதுதான் பெற்றோர்களுக்கு எங்களுடைய கேள்வியா இருக்கு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்துங்கள். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வோட தியாகங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு தியாகத்தை பத்தி பேசிட்டு தூங்குங்க. உங்க பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க.